ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தியா ஃபேஷன்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு டிசைனில் வந்து நான் வந்து த்ரெட் லோடிங்கும் ஒன்றில் வந்து பீட் லோடிங்கும் கொடுக்க போகிறேன். ஸோ அதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் நான் இப்போ வந்து சிம்பிளாக கொடுக்குறேன். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் வேறு மாதிரி வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்டிச்சஸே போடுறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு பீட் லோடிங், சுகர் பீட் லோடிங் கொடுக்க போகிறேன். பாருங்கள், எப்படி லீஃப் ஸ்டிச்சஸ் மாதிரி, லீஃப் ஸ்டிச் மாதிரி கொடுக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த நாட்டை இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எத்தனை பீட் வேணுமோ அப்படி கொடுத்துட்டு கிராஸாக கொடுக்கணும். இப்படி கிராஸாக கொடுத்து அப்பரில் ஒரு 2 ஸ்டிச். பாருங்கள், இப்படி அப்பரில் ஒரு 2 ஸ்டிச். அதுக்கப்புறமா இங்கே போயிட்டு இந்த இப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு டவுனு, இங்கே பார்த்தாலும் அப்பரில் ஒரு 2 ஸ்டிச்சு. சேம் அதே மாதிரி தான் அகெயின் நம்ம பேக் வந்து நான் இப்போ சுகர் பீட் தான் கொடுக்குறேன். இன்கேஸ் நம்மளுக்கு வேணால் வேறு கலரில் நம்ம பீடும் கொடுத்துக்கலாம். நான் மாற்றியும் நான் வேணால் கொடுத்து பார்க்குறேன். எனக்கு கலர்ஸை வேறு கொடுக்குறப்போ நம்ம வந்து என்னென்னா அவுட்லுக்கும் உங்களுக்கு அழகாக தெரியணும் அப்படின்னு பார்க்குறேன் நான். அப்படி இல்லைன்னா வந்து சேம் அந்த கலரே கொடுத்துருவேன் நான். என்கிட்ட பார்த்திங்கன்னா பிங்க் கலர் அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஆப்போனண்ட்டாக வர கலர் மாதிரி இருந்தால் தான் அது வந்து ஒரு குட் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த அவுட்லுக்கே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், டபுள் ஸ்டிச் அண்ட் அகெயின் பேக் போயிட்டு நம்ம திரும்ப அப்பரில் ஒரு 2 ஸ்டிச் எடுக்கிறோம். பாருங்கள், அப்பரில் ஒரு 2 ஸ்டிச் அண்ட் டவுனில் ஒரு 2 ஸ்டிச். சேம் தான், அப்படியே தான் வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்பரில் ஒரு 2 ஸ்டிச் போட்டோம். சேம் அதே மாதிரி நம்ம இப்போ திரும்பவும் பீட் லோட் பண்ணணும். இதுக்கு நம்ம வேணால் வந்து அயன் நீடில் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா அயன் நீடில் நம்ம நிறைய பீட்ஸ் எடுக்கலாம். துலிப் நீடில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே திக்னஸ் அதிகமாக வந்துடுறதுனால ஸோ ஒரு 6 பீடு அவ்வளோதான் எடுக்க முடியும் சுகர் பீட். அது பெரிய பீடாக இருந்தால் 3 பீட் எடுக்கலாம். பட் அயன் நீடில் பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் நம்ம பீட் எடுக்கலாம். ஒரு 10 பீட்ஸ் கிட்ட கூட எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஸ்பீடாக போட முடியும். பீட்ஸ் லோடிங் பண்ணுறப்போ நம்மளுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அயன் நீடில் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பீட் கொண்டு போகிறதுக்கு. ஸோ அயன் நீடில் நீங்கள் ட்ரை பண்ண கற்றுக்கோங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டு இன்க்ரீஸ் யுவர் ஸ்பீடு. ஸோ ப்ராக்டிஸ் நீங்கள் வந்து கொடுங்க அயன் நீடிலுக்கு. ஓகே, பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள் நம்ம கொஞ்சம் எடுத்த உடனே அவ்வளோதான் ஃபில் ஆகிடுது. பட் அயன் நீடில் பாருங்கள் இன்னுமே நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இன்னும் மூவ் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் கூட சேம் இந்த அளவுக்கு நம்ம ஒரு 15 பீட்ஸ் கிட்ட கொண்டு போகலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ அயன் நீடில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க மோஸ்ட்லி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேம் அதே மாதிரி தான் பீட் கொடுத்துட்டு மேலே ஒரு ஸ்டிச், இங்கேயும் 2 ஸ்டிச் கொடுக்கணும். ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் இன்னொரு ஸ்டிச். பாருங்கள், அகெயின் இன்னொரு ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்ப நம்ம அப்பரில் கொண்டு போகணும். அப்பரில் கொண்டு போயிட்டு இங்கே கொண்டு போயிட்டு திரும்ப சேம் 2 ஸ்டிச் கொடுத்து அகெயின் பேக் வரணும். ஒரு லேயர் எடுத்துகிட்டு போகிறப்போ பீட் கொடுக்கக்கூடாது. அப்பர்லேருந்து நம்ம கொண்டு வரப்போ பீட் கொடுக்கணும். ஸோ நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷோ. ஸோ இந்த மாதிரி பீட் லோடிங் கொடுத்துட்டு இந்த இடத்துல எண்ணாட் போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பீட் லோடிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு பாக்ஸில் இப்போ த்ரெட் லோடிங் கொடுக்க போகிறேன். த்ரெட் லோடிங்க்கு பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த பிங்க் கலர் இருக்குது. ஸோ பிங்க் கலர் கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து ஸ்டெம்மாக ஒரு ஜர்தோசி இல்லை பைப்பிங் த்ரெட் அந்த மாதிரி கொடுத்துக்கணும். ஸோ நான் அதை ஃபர்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்பவுமே துலிப் மிடில் தான் நம்ம த்ரெட் லோடிங் நல்லா பண்ண முடியும். பட்டு சர்தோசி வந்து நம்ம லென்த்தாக எடுக்கிறப்போ துலிப் நீடில் அந்த திக்னஸுக்கு அது போகாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து அயன் நீடில் இப்படி கொடுத்து அகெயின்
ஆல்ரெடி இந்த வீடியோ நான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் ஒன் மோர் டைம் நான் சொல்லிடுறேன். இப்படி நம்ம அந்த அயன் நீடில் இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு தென் இதை எடுத்துடணும். இப்போது இந்த அயன் நீடில் எடுத்துகிட்டு இப்போ அகெயின் நம்ம வந்து இந்த துளிப் நீடிலேயே நாட் போட்டுடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டெம்மாக கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பீட் லோடிங் போட்டோம்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், நாட் கொடுத்துடணும். எப்பயுமே வந்து சில்க் த்ரெட் வந்து நீங்கள் பயப்படுறீங்க, நிறைய பேர் பிகினராக இருக்கிறது அந்த மாதிரி கிடையாது. சில்க் த்ரெட்டில் தான் நிறைய ஒர்க் அழகாக வரும். பாருங்கள், நாட் கொடுத்துட்டோன்னா கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம லோடிங் பண்ண போகிறோம் அதே சில்க் த்ரெட்டை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம். சாரி, நாட்லேருந்து ரிமூவ் ஆகிடுச்சு. எப்படியோ ஒன் மோர் டைம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேங்க. இப்போ நாட் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணாலும் ரிமூவ் ஆகாது. அப்போ ஏதோ சம் மிஸ்டேக் அந்த மாதிரி ஆகும். ஓகே, இப்போ த்ரெட் லோடிங் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து கொடுத்துட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து எப்பவுமே துளிப் நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஸ்பேஸ் இருந்ததுன்னா நம்ம வேறு எதனா டிசைன் கொடுத்துக்கலாம். ஏன்னா இங்கேருந்து எடுத்தோன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த லுக்கு. ஸோ இங்கேருந்து எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு நாட் அண்ட் அகெயின் ஒரு நாட். திரும்ப நம்ம அப்பரில் கொண்டு போயிட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி உங்களுக்கு த்ரெட் லோடிங் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எப்பயுமே வந்து சில்க் த்ரெட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது பண்ணுறப்போ ஹூக் வந்து இந்த பக்கம் வச்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதை எடுக்கிறப்போ நம்மளுக்கு ஆப்போசிட் சைடாக இருக்கிற மாதிரி நம்ம எடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக வரும் சில்க் த்ரெட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆப்போனண்ட்டாக இருக்கிற மாதிரி அப்படியே இழுக்கும். நம்ம பக்கம் இழுத்துட்டு இங்கே ஒரு ஸ்டிச் அண்ட் டவுனில் ஒரு ஸ்டிச், சேம் அதே இதில் திரும்ப அப்புறம் கொண்டு போயிட்டு இங்கே ஒரு ஸ்டிச். இதில் என்னென்னா சில்க் த்ரெட் வந்து நம்ம சில்க் காட்டனில் போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வரும். அதுவே நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் போட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். எடுத்துகிட்டு வந்துட்டு டவுனில் ஒரு ஸ்டிச், அகெயின் நம்ம அப்பில் போயிட்டு கீழே ஒரு ஸ்டிச் அண்ட் அப்பரில் ஒரு ஸ்டிச், அகெயின் நம்ம இங்கே வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டிச் அண்ட் அகெயின் டவுனில் ஒரு ஸ்டிச். சேம் ப்ரொசீஜர் தான். ஆனால் வந்து கொஞ்சம் பேஷன்ஸ், நம்ம என்ன தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி இருந்தாலுமே கொஞ்சம்